வெல்கம் டு RVS Tech. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஃபங்க்ஷனுடைய ஃபோர்த் டைப் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு வித் ரிட்டன் வேல்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல ப்ரோக்ராம் டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது கால் பண்ணுற ஃபங்க்ஷன் டேட்டாவை கால்குலேஷன் பண்ண வேண்டிய டேட்டாவை டெஃபினேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சென்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை வாங்கி டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கால் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கு திரும்ப வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுறது தான் ஃபோர்த்து டைப். இப்போ இதில் வந்துட்டு டிக்ளரேஷனில் ரிட்டன் டைப் இன்டிஜர் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆர்குமெண்ட்ஸ் 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்தது வித் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாவை இங்கேயே நான் வந்து யூசர்லேருந்து கெட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஏபி வேல்யூஸோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணும்போது நேராக டெஃபினேஷன் எழுதியிருக்கிற இடத்துக்கு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தது ரிட்டன் 0 கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். அதோட ப்ரோக்ராம் வந்து முடியும் நமக்கு. ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃபங்க்ஷனுடைய ஃபோர்த் டைப் ப்ரோக்ராம் வித் ரிட்டன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டிஜர் டேட்டாவை ரிட்டன் பண்ணுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ரிட்டன் டைப்பில் இன்டிஜர் கொடுத்துருக்கேன். 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 2 ஆர்குமெண்ட்டுமே வந்து இன்டிஜர் டேட்டா டைப் உள்ள டேட்டாவை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது 2 வேல்யூஸை நான் யூசர்லேருந்து வாங்கி ஆர்குமெண்ட்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூசர்லேருந்து வேல்யூஸை கெட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல கெட் பண்ண அந்த வேல்யூஸோட கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஏ அப்படிங்கிற அந்த வேல்யூவை வாங்கி எக்ஸ்லையும் பி அப்படிங்கிற வேல்யூ வாங்கி ஒய்லையும் நான் வந்து அசைன் பண்ணிவிட்டு 2 டேட்டாவையும் ஆட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா கால் பண்ண இந்த இடத்துக்கு தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஆன்சர் வேல்யூ எனக்கு வந்து அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடும். சரிங்களா, இதை ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா 33, பிக்கு வந்துட்டு 11 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ 33 ஏவுக்கும் 11 வந்து பிக்கும் வாங்கிட்டு ஏ அப்படின்றத எக்ஸுக்கு அசைன் பண்ணுவேன், பி அப்படிங்கிறத ஒய்க்கு அசைன் பண்ணுவேன். அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரெண்டுமே ஆட் பண்ணி ஆன்சரை இந்த இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது printf இருக்கிறதுனால ஆன்சர் 44 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். எதுக்காக இந்த இடத்துல நான் வந்துட்டு ஏபின்னு நான் வந்து யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சியில் நம்ம 3 இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏபியை நான் வந்து குளோபலாக நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கிறத நான் மெயின்குள்ளேயும் அக்சஸ் பண்ண முடியும், கீழே டெஃபினேஷனுக்குள்ளேயும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம இங்கே ஆர்குமெண்ட்ஸே நமக்கு வந்து தேவையில்லை. ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை வந்துட்டு அதுக்காக தான் உள்ளே டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ரிட்டன் டைப் எதுக்காக நம்ம வந்துட்டு இன்டிஜர் யூஸ் பண்ணுறோம், ரிட்டன் டைப் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரிட்டன் டைப் இண்டு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இன்டிஜர் நம்பரை நான் வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் டேட்டாவும் இன்டிஜர் தான் எனக்கு வந்து வரும். அப்படி இருக்கும்போது இன்டிஜர் டேட்டா டைப் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதா எழுதியிருக்கேன். சப்போஸ் ஏபி நான் வந்து டபுள் டேட்டா டைப்பை நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டபுள் டேட்டா டைப் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்துட்டு டபுள் டேட்டா டைப்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். டேட்டா யூஸ்லேருந்து வாங்கும்போது டபுள் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால எல்எஃப். இங்கே நான் ரிசீவ் பண்ணும்போது டபுளாக நான் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறேன். இப்போ இந்த ஆன்சர் எனக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் வேல்யூ தான் எனக்கு வந்து கிடைக்கும்.
ஆனால் நான் ரிட்டர்ன் பண்ணுறது டபுள் வேல்யூவை இன்டிஜராக நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதனால் ரிட்டர்ன் டைப்புமே நான் வந்து டபுளுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ ஆன்சர் டபுள் அப்படின்றதுனால ஸோ இந்த இடத்துல எல்எஃப் நான் வந்து மாற்றணும். ஸோ இந்த இடத்துல ஏபி எல்லாமே, அதாவது ஆர்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ரிட்டன் டைப் எல்லாமே டபுள் டேட்டா டைப்பில் வந்து கொடுத்துருக்கோம். 3.2 ஏவுக்கும் 3.1 வந்து பிக்கும் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஆன்சர் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.3 அப்படிங்கிறது எனக்கு வந்து வரும். ஏன் அப்படின்னா 2 டேட்டாவை டபுள் வேல்யூஸை நான் வந்துட்டு ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து டபுளில் தான் ஆன்சர் கிடைக்கும். நான் ரிட்டன் டைப்பும் டபுள் எழுதியிருக்கிறதுனால இந்த 6.3 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் டேட்டாவோட எனக்கு இங்கே வந்து சென்ட் ஆகும். அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்துட்டு 6.3 கிடைக்குது. ஆனால் எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கிற டேட்டா எனக்கு வந்து தேவையில்லை. எனக்கு வந்து 6 அப்படிங்கிற டேட்டா தான் வேணும். ரிட்டன் பண்ணுறது கால்குலேஷன் பண்ணுறது டபுளில் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ரிட்டன் பண்ணுறது எனக்கு இன்டிஜராக ரிட்டன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா நான் வந்துட்டு ரிட்டன் டைப் வந்து இன்டிஜருக்கு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்டிஜர் நம்பர் அப்படிங்கும்போது % d மென்ஷன் பண்ணிக்குவேன். ஏவுக்கு 3.2 கொடுக்குறேன், பிக்கு 3.1 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் நான் வந்துட்டு ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 6.3 தான் ஆன்சர் வரும். ஆனால் நான் ரிட்டன் டைப் இன்டிஜரில் எழுதியிருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கிற 0.3 அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 அப்படிங்கிற அந்த ஹோல் நம்பர் மட்டும் எனக்கு வந்துட்டு கால் பண்ண இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் பண்ணும். இப்போ 6 அப்படிங்கிறத பிரிண்ட்எஃப் எழுதியிருக்கிறதுனால %dக்கு நேராக எனக்கு 6 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் ரிட்டன் டைப்போடைய யூஸ் நமக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம வந்துட்டு கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூ அப்படின்னாங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம்.